மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கோம். யார் தூண்டில மீன் கிடைக்குதுன்னு பாக்கலாம். எனக்கு தான் ஜிலேபி மீன் கிடைச்சது. வேற லெவல் பேபி. பாபா வேகமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அழகா ஐனாரப்பன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்னோட தூண்டில எவ்வளவு பெரிய மீன் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான் பேபி. மீன் பிடிச்சிருக்கேன். இதுல இருக்கிறதுல பெரிய மீன் நான் தான் பிடிச்சது. பதிவு பண்ணிக்கிறேன். தூண்டில் ரெடி ஆயிடுச்சா பேபி? ரெண்டு தூண்டில் ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு தூண்டில் ரெண்டு முள்ளு போட்டுக்கிறேன் பாரு. ஆமா என்னம்மா நீ ரெடி பண்ணிட்டியாமா? சரி சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தூண்டில் ரெடி பண்ணிருக்கேன். மீதி இன்னும் 4 தூண்டில் ரெடியா இருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கு. நம்ம அங்க போய் கட்டிக்கலாம். குச்சி ரெடி பண்ணோம். அது கத்தி எடுத்துட்டு போனா நம்ம அங்க ஆத்துல போய் வெட்டிக்கலாம். குப்பையை வந்து கிளறின்னு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பேபி. புழு நோண்டுறதுக்காக மண்புழு எடுக்கிறதுக்காக. இருந்தாதான் மீன் சாப்பிடும். சரிதா? உங்க குப்பையில புழு இல்ல சரிதா? இல்லையா? இருக்குமே. அன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய புழு இருந்தது. எல்லாம் தண்ணியில அடிச்சு போயிட்டா? இல்ல இருக்கும். நல்லா தேடு. ஒரு குத்துக்கே வரணுமே. இவ்வளவு பேர் குப்பையா இருக்கிறதுக்கு புழு. காலையில இந்த களை வெட்டணும்ல அந்த இடத்துல நிறைய புழு கிடைச்சது பேபி. ஒரே ஒரு புழு கண்ணில் ஆட்டுது. பாத்தியா எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு. நல்லா மக்கி போன இடத்த நோண்டு அப்பதான் புழு கிடைக்கும். இது ஓரம் இருக்கிறதுனால கிடைக்காது பேபி. நடுவுல எடு பேபி. என்னம்மா என்னடி தங்க பண்ண என்ன பவ இருக்குதா? அது ஒண்ணும் பண்ணாதடி. குப்பையில இங்கதான் நிறைய புழு இருக்குது போல. ஜஸ்தா எப்படி குனிஞ்சு பாக்குறாரு பாரா. என்னம்மா புழு சொல்லு. மண்புழு. மீன் பிடிக்கிறதுக்கு மீனுக்கு இறைய வந்து பார்த்தோன்னா புழு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிட்டு இருக்காரு பேபி. சுத்தி போடணுமா? கண்ணு பட்டுருச்சா? இல்ல நாங்க சுத்தி போறதே இல்ல. நிறைய பேர் பாப்பா வந்து சுத்தி போடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க ஃபாலோ பண்ணதே இல்ல. எப்பவுமே இங்க வந்தாதான் அம்மா தான் சுத்தி போடுவாங்க. அதனாலதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை சுத்தி போட சொல்றேன் நான் அம்மா கிட்ட. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆத்துக்கு தான் போறோம். அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தூண்டில் வந்து ரெடி பண்ணிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால நம்ம தண்ணியில இறங்கி மீன் பிடிக்க முடியாது, இறச்சியும் மீன் பிடிக்க முடியாது. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறோம். தூண்டில்லாம் இங்க பாருங்க. தூண்டில் ஃபுல்லா வந்து ரெடி பண்ணிருக்கோம். நிறைய நரம்பும் எடுத்துருக்கோம். ஒரு 6 தூண்டில் கிட்ட எடுத்திருக்கோம். கத்திலாம் ரெடி பண்ணிட்டு ஆத்துக்கு தான் போறோம். குச்சி வெட்டி அழகா தூண்டில் முள்ளெல்லாம் கட்டி மீன் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு போலாமா ஜெசிதா? மீன் பிடிக்க போலாமா? எங்க போறோம் ஜெசிதா? மீன் பிடிக்க சொல்ல. இது வெயிட்டா இருக்கும். நீட்டா வேணும். நீட்டா வேணும். வெயிட்டா இருக்கும். போலாம். அம்மாக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சின்ன பிள்ளைல இருக்கும்போது நிறைய மீன் பிடிச்சாங்களாம். தூண்டில்ல போட்டு பிடிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு போயிட்டு ஆத்து மீன் பிடிச்சிட்டு வந்து ஏமா இன்னைக்கு ஆத்து மீன் பிடிச்சிட்டு வந்து ஆத்து மீன் குழம்பு ஆத்து மீன் வறுவல் பண்றோம். ஓகே உங்களுடைய வந்து என்ன சொல்றது அம்மா வந்து பாத்தீங்கன்னா செல்லாகாசு தம்ம பிடிப்பாரு. அதான் கிடைச்சது எனக்கு. நானா பண்றது. போலாமா? சரி. இப்ப என்ன தூண்டில் ரெடி பண்றியா? சரி. செம வெயிட். அத்தை எத்தனை வரது நல்லா கட்ட கட்டையா எத்தனை வராங்க. மெலிசா எத்தனை வரணும். அது மாதிரி இருந்தா தூக்கவே முடியாது. தூக்க முடியாது. அப்புறம் பாரு இவங்க காமெடி பண்றாங்க பாரு. சரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்குங்க. 4 தூண்டிலுக்கு 4 குச்சி வெட்டிருக்கேன். சரி ஒரு தூண்டில 2 கிலோ மீன் கிடைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோ மீன் கிடைக்கணும். ஓகே கிடைக்குதா பாப்பா? ரெடி ஆயிடுச்சு. போலாம். குள்ளக்கண்டா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் இங்க பாக்கலாம். பொறுமையா. ஓ தாத்தா பார்த்தது ஓடுறாரு. டேய் காலைல அழுதுனே அனுப்புனாரு. அதான் அதே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாரு அவனுங்க. தாத்தா என்னறாரு சாப்பாடு அம்மா வேக உதறி விட்டு போறாரு. சாப்பிட போறாரு. ஆமா நம்ம போய் தூண்டிலாம் நரம்பு கட்டு. அங்கே போய் கட்டும். சரி வா. தூண்டில் கட்டுறியா? நரம்பு வந்து பார்த்தோன்னா நல்லா டைட். என்ன அறுத்துக்கிச்சியா? இது நான் நரம்பு வீணா பண்ண நரம்பு. வைக்கி பண்ண நரம்பு இருக்குது போலயே.
சரிதா பல்லால ஒரு அறுத்துச்சு. அப்ப மீன் வந்ததுன்னா மீன் அறுத்துன்னு ஊந்துறாங்க. மீன் நாங்க நரம்ப கடிக்க போகுது, அது புழு தான் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்க அய்யனாரப்பன் கோவில் ஆத்து ஓரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க சூப்பரா குதிரைலாம் இப்பதான் கும்பாபிஷேகமே பண்ணாங்க. ஸோ நல்லா அழகா இருக்கு கோவில். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொரட்டு மாரி போட்டிருக்காங்க. அதுலதான் வந்து அப்பா சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். அப்படியே நிழல்ல உட்காந்துட்டு தூண்டி முள்ளும் கட்டின்னு இருக்கும். பாபா எங்கம்மா இருக்கு எங்க தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அழகா அய்யனாரப்பன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வவ்வோ இருக்கு, நாய்க்குட்டி இந்த சைடு இது. அதை பார்த்துட்டு வவ்வோன்றாரு. காவல்காரன் நாய் காவல் காக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சிலை. ஆமா இது வந்து பார்த்தோன்னா தண்டோரா போறதுக்கு ஆளு. என்ன ஜெஷிதா நல்லி எலும்பா சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ்? அங்க வந்து பார்த்தோன்னா வீட்டில் சாப்பிட்டு வந்து தாத்தாக்கு பக்கத்துலேயே உட்காந்து தாத்தா கூட சாப்பிட்டுனுக்குறாரு இவரு. அம்மா அப்பா ஒரு ஆள் இருந்தா போதுமா பாப்பா பாத்துக்கிறதுக்கு? அப்பா கிட்டே அவர் ஒட்டிங்க அனுப்பாரு, நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கலாம். அம்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா தூண்டில் முள் கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு மீன் பிடிக்கிறாங்கன்னு பாப்பேன். அத்தை பிடிக்கிறாங்களா நான் பிடிக்கிறேன்னா? அவங்க வந்து இதான் என் தூண்டில் முள்னு சொல்லி ஒன்று தனியா கட்டி வச்சுக்கிறாங்க பேபி. தனித்தனியா தெரிஞ்சிடும் தூண்டில் யார் தூண்டில மீன் கிடைக்குதுன்னு பாக்கலாம். போட்டியா? ஆமா போட்டி, மீன் பிடிக்கிற போட்டி. யார் அதிகமா பிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம். வரலாற்றுல எனக்கு மீன் அப்படியே ஆடாது. என்ன ரொம்ப நேரமா இங்கே நின்றுருக்கீங்க? மீன் பிடிக்கிறமா இல்லையா? பிடிக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தூண்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. யார் தூண்டில மீன் கிடைக்குதுன்னு பாக்கலாம். ஓகே அதான் போட்டியே. ஆமா எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா தூண்டில் ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சாப்பிடுறவங்களுக்கு காசு தரணும். இல்ல இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு காசு தரணும். ஓகேவா? யாருக்கு யார் எத்தனை மீன் பிடிக்கிறீங்க, யார் ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஓகே அவங்க தான் வின்னர். மீன் வந்து அதுவா மாட்டினாதான் நம்ம பண்ண முடியும். அப்படிலாம் கிடையாது, அவங்கவுங்க திறமையை பொறுத்து தான் மீன் பின்னாடி. சரிதா பாத்து வா ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஜஷிதா அங்கே ஜஷிதா நீ வரக்கூடாது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டையில தான் மீன் பிடிக்க போறோம். இதுலதான் ஆளுக்கு ஒரு மூலையில நின்னு தூக்கி போடலாம். ஓகே போடலாம். ஓகே யார் மீன் கிடைக்குதுன்னு பாக்கலாம். புழு எனக்கு ஓது கொடு. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஆளுக்கு தூண்டி போட்டாச்சு. இங்க பாருங்க, இது என்னோட தூண்டி, இது சங்கீதா, அங்க வந்து அத்தை. இப்போ யாருக்கு மீன் ஆப்பிடுன்றது தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேமு. தூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தூண்டிலுங்க போட்டிருக்கேன். அத்தைக்கு தூண்டிலே போட முடியல. யாருக்கு மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கொத்தவே மாட்டேங்குது, புழுவே வந்து சாப்பிட மாட்டேங்குது எதுவுமே. ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மீன் கிடைச்சிருச்சு. எனக்கு தான் ஜிலேபி மீன் கிடைச்சிருக்கு. வேற லெவல் பேபி, சூப்பரா கிடைச்சது. புடிச்சு நல்லா போச்சு. பேபிக்கு மீன் கிடைச்சிச்சு. இங்க பாரு பாரு மீனி ஜாலி. அப்ப உனக்கு மீனே கிடைக்காது சொன்னியா பாத்தியா? ஆமா லக்கு இப்பதான் எனக்கு வந்திருக்கு. நான் வந்தவேதான் உனக்கு லக்கு கிடைக்குது. அது உண்மைதான் சங்கீதா. நான் வந்து நிறைய தடவை மீன் தூண்டில் போட்டிருக்கேன், எனக்கு மீன் ஆட்டதே கிடையாது. இந்த தடவை மீன் ஆட்டு கீழே விட்டுற போற, கவர்ல அழுத்தி போடு. நல்லா பெருசு இந்த சைஸ் கிடைச்சா கூட ஓகே பேபி. சூப்பரா கிடைச்சிருக்கு. ஜிலேபி கண்டா. ஆமா மீமி ஜஷிதாவும் அப்பாவும் மேலே நின்னு வேடிக்கை பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர் எத்தனை நம்ம உனக்கு மீன் கிடைச்சதா? என்னோட புழு சாப்பிட்டுமா, மீனே கிடைக்கல. தக்க இழுத்துக்கினே போச்சு, தூக்கும் போது கீழே உந்துதான் அந்த வரவே மாட்டேங்குது. நானும் ஒரு மீன் பிடிச்சிட்டேங்க பாருங்க, என்னோட தூண்டில எவ்வளவு பெரிய மீன் கிடைச்சிருக்கு பாருங்க. ஏய் சங்கீதா, போன தடவை எனக்கு ஆட்ட அதே செல்லாகாசு மீன். செல்லாகாசுல சிலேபி கண்டதா? சிலேபி தான், குட்டி சிலேபி. குட்டிங்க பாருப்பா. இது என்ன பண்றது, இது வேஸ்ட் தான், இது சின்னோண்டு இருக்கு. சரி பரவாயில்லை எத்தனை. அந்த பவளம் சேய் மீன் அடி தண்ணி முள்ள குத்துது. முள்ள மீன் கடிக்குது. முள்ள கடிக்கல சங்கீதா, தக்கைய கடிக்குது மேல மேஞ்சின்னு வந்து மீன். வெறும் குட்டி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு. குட்டி மீன் பூரா மேலே மேயுது. நாங்க போற புழு பூராத்தையும் வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க. மீனே வந்து பார்த்தோன்னா பெரிய மீன் கிடைக்கவே மாட்டேங்குது. தூண்டில் எடுத்தோன்னா வச்சுக்கலாம், இவ்வளவு நேரம் ஒரு மீன் மாட்டின்னு இருந்திருக்கு. அதனாலதான் அது கம்முன்னு இருந்திருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு குட்டி ஒன்று மீன் தான் எனக்கு கிடைச்சது. பேபிக்காக ஒரு பெரிய மீன் கிடைச்சது. தண்ணியில ஊந்துரும். அப்படியா? ஆமா ஊந்துது.
ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பார்த்தனா இன்னொரு மீன் பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான் பேபி. மீன் பிடிச்சிருக்கேன். கொரவ மீன் எடுக்கறியா முதல்ல சொல்லு. எவ்வளவு மீன் கிடைக்கதே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க என் தூண்டில இன்னொரு மீன் கிடைச்சிருக்கு. தூண்டில கிடைச்ச மீனை பாருங்க. அம்மா தான் மீனே பிடிக்கல சும்மா நின்னு கிடக்குது. இங்க பாருப்பா. ஜெசிதா நான் இதோட 4வது மீன். பேபி வந்து 2வது மீன். ஆனா 2 பிடிச்சாலும் நறுக்குன்னு பிடிச்சிட்டாரு பேபி. 3வது மீன் நினைக்கிறேன் பேபி பண்ணிதா. இந்த இதையும் கட்டுப்படாது இல்லையா? குழம்புல போட்டா நல்லா இருக்கும் சின்ன சின்னதா. இந்த சைடு தான் இருக்குது. நீ இந்த சைடு வந்துடலண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பேபி தக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மீன் இழுக்குது. பெரிய மீனா கிடைக்குதுன்னு பார்ப்போம் பேபி. பெரிய மீனா மீன் கிடைக்குதா பார்ப்போம். அம்மா ஒன்று இது காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு மீன் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 மீன். இது சின்ன, இது கொஞ்சம் பெரிய மீன். காட்டு. சூப்பரு, சக்சஸ்மா. என்ன பேபி அது எடு பேபி. ஒன்று மீன் கடிச்சிருக்குது. இழுக்காம சும்மா குட்டி மீன் அதெல்லாம். நீ தூக்கம் அதில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தக்கது மதியம் கிடக்குது பாருங்க வெள்ளை கலரா. காட்டுறேன் பாக்குறியா? அந்த கவர்ல போடு, வெள்ளை கவர்ல. ஆமா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான மீன் கிடைச்சிருக்கு தூண்டில்ல. தேலி மீனா எவ்வளோ கருப்பா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன், இந்த மீன் கொட்டிச்சுன்னா பயங்கரமா வலிக்குமா சங்கீதா சொல்றாரு. தேலி மீன் எனக்கு தெரியும், முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனால் இது பயங்கர வலிக்கும் இந்த மீன். மீசை பயங்கரமா இருக்குது சங்கீதா மீனுக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்ச மீன். அத்தை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி போட்டு மீன் பிடிக்கிற ஒரே ஆள் அத்தை தான். இங்க பாருங்க மீனுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. சங்கீதா வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு மேலே வந்து என்ன சங்கீதா சிக்கன் கோத்து போடணுமா? சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா டக்கு டக்குன்னு மீன் ஆட்டுது. அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. பார்ப்போம். மீன் மாட்டிச்சு ஓடு. தாக்க இழுக்குதாத்தா. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வந்து நான் ஃபுல்லாக மீன் பிடிச்சிக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறதான் கஷ்டம். நான் வந்து 4 மணிக்கு உள்ள போனேன். 4:15க்குலாம் 2 மீன் பிடிச்சிட்டேன் நானு. 2 பெரிய மீன் வந்து காட்டுவா. குட்டி மீனா இருந்தாலும் எனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான். ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிச்சாச்சு. பிடிச்ச மீன் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோன்னு வீட்டில் போய் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாரு அம்மா என்ன பண்ணுறாங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிச்சாச்சு, வீட்டுக்கு போகிறோம். தூண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா வந்து தூண்டில் போய் அப்படியே வச்சுன்னா அடுத்த தடவை வரும். அம்மாவும் மாடு மேய்க்க வந்தாங்க. அண்ணா வந்து பிடிங்கண்ணே. ஸோ இன்னொரு டைம் நம்ம வந்தாலும் நம்மளும் மீன் பிடிக்கலாம். ஸோ அதுக்காக 3 தூண்டிலும் எடுத்தாச்சு சுட்டி. ஸோ மீன் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. அந்த கிடைச்ச மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? நம்ம மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கான்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டு பாருங்க மீன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் புடிச்சுன்னு வந்திருக்கோம். தூண்டில்ல புடிச்ச மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மீன். நீங்க பாருங்க இது ஓரளவுக்கு பெரிய மீன். ரொம்ப பெரிய மீன் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெரிய மீன். ஒரு குறவை ஒரு ஜிலேபி. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா பேபி தான் பிடிச்சாரு. 2 பெரிய மீனுமே. உனக்கு லக்கு தான் பேபி. நாங்க இவ்வளவு குட்டி குசுமா பிடிச்சாலுமே இது வந்து அம்மா பிடிச்சாங்க. ஆமா அத்தை பிடிச்சது. இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்மா பிடிச்சது. அம்மா பிடிச்சதுல இதுதான் பெரிய மீன். மீதி குட்டி குசுமா பூரா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுமே பிடிச்சாங்க. நான் ஒரு 5-6 மீன் பிடிச்சேன், அம்மா பிடிச்சாங்க. இது பூரா குட்டி குட்டி குசுமாலாம் நாங்க மாத்தி மாத்தி பிடிச்சதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸ் மீன் தான் நிறைய இருந்து புழு ஃபுல்லா சாப்பிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த சைஸ் மீன் கிடைக்கல. பெரிய சைஸ் மீன் அங்க இருக்குது, நமக்கு வந்து இது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு இந்த குட்டி மீன் பூரா புழுவை சாப்பிட்டு வெறும் தூண்டில் முள்ள மட்டும் விட்டுட்டு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போய் 2 மணி நேரம் கடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்கிறதுல பெரிய மீன் நான் தான் பிடிச்சது. பதிவு பண்ணிக்கிறேன். தேலி மீனும் நான் தான் பிடிச்சேன். ஆமா கரெக்டா நாங்க 2 மணிக்கு மீன் பிடிக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். 2 மணி நேரமா நாங்க பிடிச்ச மீன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா மீமி? ஜெசிதா பாப்பா மீமி சொல்றாரு. வறுத்து சாப்பிடலாம்னா மாமா வறுத்து சாப்பிடலாம். இந்த வந்து குழம்புலாம் வைக்க போறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ளீன் பண்ணிட்டு வறுத்துடலாம். சரி சரி. சரி அவ்வளவுதான். இதை நான் எடுத்து வச்சிடறேன். ஓகே க்ளீன் பண்ணி மீனை வறுத்து சாப்பிட்டுடலாம். ஓகே பேபி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நிறைய மீன் கிடைச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ளே வாங்கன்னு கூட்டின்னு வந்துட்டாங்க.
நல்ல மீனா இந்த சைஸ்ல ஒரு 4 மீன் கிடைச்சிருந்தேன்னா வேற லெவலா இருந்திருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் கிடைச்சிது, என்ன பண்றது? அது வேற ஜஷிதா வேற நான் பாத்துட்டு இருந்தேன், நான் நேரம் பிடிச்சிருந்துருப்பேன். சரி சரி.